மனநிறைவே ஒரு பக்தி. அந்த மனநிறைவு உங்களுக்கு எப்பப்பலாம் கிடைக்குதோ, ஒரு நல்ல குழந்தைகள் இருப்பாங்க. இல்ல இன்னைக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு ருசியா இருந்திருக்கும். 4 பேர் உங்கள வந்து வாழ்த்திருப்பாங்க. விஜய் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு இன்ட்யூஷன் ஒரு விஷயம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவரு வந்து உடனேலாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. சில இன்ட்யூஷன் அவருக்கு கேட்டு தான் அவரு அடுத்த கட்டமே போவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இறைவனோட கருணைக்கு நன்றி. இப்போ இனிமே நம்ம மூனாய் கான் சேனல்ல பேச போறது வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் ரகசியம் தான். இந்த வாழ்வியல் ரகசியம் வந்து யாருக்குன்னா, வல்லவர்களுக்கு அல்ல. எதையும் என்னால சாதிக்க முடியுன்றவங்களுக்கு இல்ல. எதுவுமே எப்படி பண்ணலாம்ப்பா? இப்படி ஒரு நடு நிலைமையில இருக்கிறேன். இப்ப ஏதாச்சும் எனக்கு ஒரு வழி கிடைக்காதா? ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணி, நம்ம அது மாரி பண்ணும்போது ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? நம்மள தேடி யாராவது ஒரு நல்லவங்க தேடி உங்களுக்கு ஒரு நல்லது பண்ண மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வாழ்வியல் ரகசியம். அதில சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. இப்ப சமீபத்தில ஒரே ஒரு வீடியோ போட்டேன். "தம்பி இது மாரி விஷயம்லாம் பேசுறீங்களா? எனக்கு 2, 3 டவுட் இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமான்னு?" கேட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருந்தது. "ஆமால்ல, ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொன்னா அது நல்லா தான் இருக்கும்." அப்படின்னாரு. இப்ப நம்மளோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் ரகசியம் கண்டிப்பா ஒரு பக்தி சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எந்த பக்திய நோக்கி போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க பல மதங்கள், பல வழிபாடுகள் அந்த நோக்கமே நமக்கு கிடையாது. வெறும் பக்தி. சரிங்களா? அப்போ வந்து ஞா முறையான பக்தி என்ன? பக்தினா என்ன? ஃபர்ஸ்ட்டு அந்த கேள்விக்கே போயிருவோங்க. பக்தினா என்ன? அப்படின்னா, ஒரு சிலர் அவங்கவங்களோட நம்பிக்கை, அவங்கவங்க வழிபாட்டு முறைகள், அவங்க பண்ற நல்லது, இத பத்திலாம் பேசுவாங்க. நமக்கு வந்து கூடுவாஞ்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா, சூரியவர்தன் ஐயான்ற அந்த இருந்தாரு. அவரு வந்து ஒரு சித்த வைத்தியர். அவரோட தான் அதிகமான ஒரு கலந்துரையாடல் எனக்கு இருந்தது. ஸோ, அப்பதான் அவரு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து நம்மகிட்ட பேசினாரு. எனக்கு அப்போ புரியல. அவரு ஒரு விஷயம் பேசுறாரு. எனக்கு பதில் அவர்கிட்ட கேள்வி கேட்க தெரியல. ஆனா, அவர் சொல்றதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு முடிஞ்சது. அப்பதான் அவரு ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. "மனநிறைவே பக்தி" அப்டின்னாரு. ஆமால்ல. யோசிச்சு பார்த்தா, மனநிறைவு இருந்தா தானே பக்தி. மனநிறைவு இல்லாத பக்தி என்ன பக்தி? அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சு சந்தோஷப்படுறோம். ஆனா, அந்த சந்தோஷம் தான் மனநிறைவு. அது அவருகிட்ட போம்போது தான் அதுக்கு ஒண்ணு வார்த்தை கிடைச்சது. "மனநிறைவே ஒரு பக்திப்பா" அப்டின்னாரு. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆமால்ல, நம்ம கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ஏதோ ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த நன்றி வந்து அடுத்தது இன்னைக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். நாளைக்கு இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அப்படியே தொடர்ந்து நமக்கு நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம நன்றி சொல்ல, சொல்ல, சொல்ல வந்து என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல மிகப்பெரிய ஆளா வந்து நிப்போம். அப்போ ஒரு பல மேடைகள் ஏறி நம்ம பல பேருக்கு இன்னும் நேரடியா ஒரு நன்றி சொல்லுவோம். ஸோ, அப்போ மனநிறைவே ஒரு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 170 பேருக்கு வந்து அந்த வீடியோ போயிருக்கு. அதுவே ஒரு மனநிறைவு இல்ல. ஏதோ ஒரு விஷயம்ன்ட்டு ஒரு 170 பேர் பார்த்துருக்கான இவ்ளோ மத்தியத்தில நம்ம வீடியோ ஒண்ணு போயிருக்குல்ல. அது ஒரு மனநிறைவு தான். இன்னைக்கு வீட்ல ருசியா சாப்ட்டுருப்போம். ஒரு மனநிறைவு தான். 2 பேரும் நம்மள வாழ்த்திருப்பாங்க. ஒரு மனநிறைவு தான். யாராச்சும் நம்மள வந்து ஒரு இழிவா பேசியிருப்பாங்க. அந்த டைம் கூட்டமே இருக்காது. தனியா இருக்க நேரத்தில நம்மள திட்டினாரே, அதுவும் ஒரு மனநிறைவு தான். இங்க எல்லாமே மனநிறைவு தான். என்ன வருதோ அது ஒரு மனநிறைவு. அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ப அது போகும். இதுல மேலான ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டோ, அது மாரி இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் வந்து சுவாரஸ்யமே ஆகும். இது வந்து நமக்கான ஒரு கலந்துரையாடல் தான். இப்ப நம்மளே இந்த ஒரு வீடியோ போடுறோம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, நன்றி சொல்லி தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஒரு இறைவன் வந்து ஒரு கருணை பண்ணியிருக்காரு. நீயும் பேசலாமே! அப்படின்ற ஒரு கருணை குடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நன்றிலேருந்து ஆரம்பிச்சது தான். நன்றிக்குன்னு ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன். மனநிறைவே ஒரு பக்தி. அந்த மனநிறைவு உங்களுக்கு எப்பப்பலாம் கிடைக்குதோ, ஒரு நல்ல குழந்தைகள் இருப்பாங்க. இல்ல இன்னைக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு ருசியா இருந்திருக்கும். 4 பேர் உங்கள வந்து வாழ்த்திருப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட ரூ. 1000 எதிர்பார்த்திருப்பீங்க. அம்மா இன்னைக்கு ஒரு ரூ. 500 வச்சுக்கோன்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்க அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு போயிருப்பீங்க. ஆனா, அது இன்னைக்கு கிடைக்காம போயிருக்கும். இது எல்லாமே மனநிறைவுல தான் வரும். ஆமா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த விஷயம் தள்ளி போயிருக்கு. அப்படின்றது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு மனநிறைவு தான். ஒரு நாள் பிபி, சுகர்லாம் பார்த்தீங்கன்னா, சுகர் 400 இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்க செக் பண்ணும்போது 300 இருந்திருக்கும். பரவாயில்லப்பா 300 ஆயிருக்கு. இன்னொரு ஒரு 100 150 குறையும். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க மனநிறைவு உங்களையே நீங்க வந்து சுய ஆலோசனை பண்ணி ஒரு மனநிறைவு சொல்ல சொல்ல, அது இறைவனுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான நன்றி. அது கண்டிப்பா உங்கள கொண்டு போய் சேர்க்கும். இந்த மனநிறைவுக்கான பக்தி இன்னைக்கு இந்த கேள்விக்கு இதுதான் பதில். மீண்டும் மனநிறைவு சம்பந்தமா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து காலப்போக்குல வரும். அடுத்த கேள்விக்கு போவோம். அப்புறம் நம்மளோட இன்னொரு நண்பர் கேட்டாரு. தமிழ்நாடு சிஎம் விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா,
அவர் வந்து பல கோயிலுக்கு போறாரு, பல வேண்டுதல்கள நிறைவேத்துறாரு, சர்ச்சுக்கு போறாரு, மசூதிக்கு போயிட்டு அங்க உள்ள அ உள்ளவங்களோட கலந்துரையாடி அங்க ஒரு பிரேயர் பண்றாரு. அப்புறம் வந்து ஹிந்து கோவில்ஸ்க்கு போறாரு. இது மாரி நெறைய விஷயம் பண்றாரு. அவரோட பக்தி என்ன? அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு வந்து நெறைய விஷயம் சொல்லலாம். விஜய் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு இன்ட்யூஷன் ஒரு விஷயம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவரு வந்து உடனேலாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. சில இன்ட்யூஷன் அவருக்கு கேட்டு தான் அவரு அடுத்த கட்டமே போவார். ஏன்னா, அவரோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போதே நம்ம அத வந்து உணர்ந்துடலாம். ஏன்னா, உள்ளுணர்வு இல்லாம வெளியில யாருமே வந்து பேச மாட்டாங்க. அவர் அதிகமா பேசவே மாட்டாருன்னா, அந்த உள்ளுணர்வு பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. இது என்னோட அனுமானம். நீங்களும் அத நோட் பண்ணீங்கன்னா, அவர் உடனே எந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டாரு. ஸோ, அப்ப அந்த அவர் அமைதியா இருக்காருன்னா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர வழி நடத்திக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அவரோட பாதையே வந்து பார்த்தீங்கன்னா, அவரே விருப்பப்பட்டு தான் அப்ப நான் நடிக்க போறேன்ட்டு வந்த விஷயங்கள் தான் அவரே நடிக்க ஆரம்பிச்சது. அவரோட தந்தையார் கூட ஒரு கட்சிய தொடங்குனாரு. அப்ப அவர் வந்து அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அது பல பேர் வந்து கட்சி ரீதியாக ஒரு அவருக்கு வந்து சில விஷயங்கள் சொன்னனால ஆரம்பிக்கலன்னு சொன்னாலும், ஆனா அவருக்கு அந்த டைம்ல ஆரம்பிக்கணுன்ற ஒரு எந்த விதமான விருப்பமும் இல்ல. ஆனா சரியா இந்த காலகட்டத்தில தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு, இன்னைக்கு அவர தேடி எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. சரிங்களா? அப்ப வந்து என்ன விஷயம்னா, அவருக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அவருக்குள்ள ஒரு பக்தி இருக்குது. அவரு சர்ச்சுக்கு போனாலும் அதே பிரார்த்தனை தான் வைக்க போறாரு. அ வேற எந்த கோயில் போனாலும் அதே பிரார்த்தனை தான் வைக்க போறாரு. நம்பிக்கை வந்து உறுதியாயிடுச்சு. அவர் வந்து நமக்கு என்ன சொல்றாருன்னா, எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான். இங்க யாருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. அவங்கவங்க உங்க தெய்வத்த நல்ல முறையா நீங்க வணங்குங்க. யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது. இங்க யாரும் வந்து உயர்ந்தவன், தாழ்ந்தவன் இல்லன்றத அவர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டார். இதுதான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது. அவரோட பக்தி பார்த்தீங்கன்னா, முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பக்தி. இப்ப இருக்கிற காலகட்டத்தில அரசியல் இருக்கறனால, அவருக்கு வந்து குரு பக்திய வந்து அவர் வந்து நிச்சயமா வந்து அவர் கடைப்பிடிக்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அரசியல் தொடங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் கூட இருக்கிற ஜோதிட பண்டிட் வந்து அவரே தேடி போறாராம். அவரோட விஜய் சார வந்து எப்படி யார் மூலியமா கிடைச்சா, விஜய் சார்கிட்ட பேசி, "சார் உங்களுக்கு வந்து நீங்க வந்து அரசியல்ல நின்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வருவீங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி பல இடத்துக்கு அவர் சொல்லி சொல்லி தான் விஜய் சார்கிட்டயே போயிட்டு அந்த விஷயத்த போய் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்தது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த மிகப்பெரிய விஷயம். அதுலயும் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப இவரு வந்து ஜோதிடத்த நம்பியே தான் ஜெயிச்சாருன்றது கிடையாது. அதுக்கான பல அஸ்திவாரங்கள் போட்டிருக்காரு. ஒரு நல்ல பேர காப்பாத்திட்டு வந்திருக்கிறாரு. அவரு சும்மாலாம் இல்ல. அவரு அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லா ப்ரொடியூசர் கிட்டயும் படம் ஒத்துக்க மாட்டாரு. அவரு அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில யார்கிட்டயும் அதிகமா மிங்கில் ஆக மாட்டாருன்னா என்னன்னா, தனக்குன்னு ஒரு அங்கீகாங்க அங்கீகாரம் இருக்கு. நமக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தலைவனா இருக்கணும்னு அவர் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கான விதை தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம் வந்து அவரு ஆயிருக்கிறாரு. அதனால அவரு வந்து இவ்வளோ பெரிய முதல்வர் ஆனாலும், ஜோதிடர் அவருக்கு குருவா இருந்து என்ன வழி சொல்றாரோ, கண்டிப்பா அவரு வந்து கடைப்பிடிக்கிறார். ஸோ, இப்ப அது ஒரு குரு பக்தி தானே. இப்ப நான் வந்து சிஎம் ஆயிட்டேன். எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொல்லாதீங்க. சிம்பிளா ஏதாச்சும் சொல்லுங்கன்னு அவரு சொல்லி, அவர் பண்ற விஷயம் கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம்ல. அவர் போடுற உடையாகட்டும், அவர் வந்து போற கோயில்களுக்கு போறதாகட்டும், முட்டி போட்டு சர்ச்சுக்கு போறதாகட்டும், சட்டைய கழட்டிட்டு ஒரு வெள்ளி ஒரு விஷயங்கள குடுக்குறதாகட்டும், அப்போ ஒரு குரு பக்தி இருக்கு. அப்ப நமக்கும் வந்து ஒரு பக்தி தேவ. ஒண்ணு தாய் தந்தையருக்கு அவங்க சொல்றத கேட்கணும். இல்ல தெய்வ வழிபாட்டுல சில விஷயங்கள கேட்கணும். இல்ல நம்ப படிச்சு தெரிஞ்ச விஷயத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும். இல்ல யாராச்சும் நமக்கு ஒரு வழிகாட்டுறவங்களோட அவங்க ஒரு வார்த்தைய நம்புனா, அது வந்து கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். இதுதான் நம்ம வந்து விஜய் அண்ணா நமக்கு வந்து சொல்றது. அதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர வழிகாட்டுன அந்த ஜோதிடர் ஐயா வந்து விஜய் அண்ணன வந்து சிஎம் ஆக்கிட்டாரு. ஆனா, அவருக்கு ஒரு அரசு பதவி வேணும்னா, அது எவ்வளோ கடுமையா இருக்கு பாருங்க. அவரு ஒரு விஷயங்கள் பண்ணி அவரு அரசு பதவி கிடைச்சிருக்கலாமே! ஸோ, அப்ப இந்த காலகட்டத்துக்கு அவருக்கு தள்ளி போயிருக்கு. அப்ப எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிரலையே! இப்ப என் கையில வித்து இருக்குப்பா. வித்தையால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும்னா, சில அமைப்புகள் வேணும். சில நம்மளோட இதுவரை கடந்த காலங்கள்ல ஏதாவது ஒரு நன்மை பண்ணியிருக்கணும். யார்கிட்டயாச்சும் வாழ்த்து பெற்றிருக்கணும். ஸோ, இப்ப அப்பதான் அந்த எல்லா விஷயமும் கைகூடும். நம்ம உடனே போயிட்டு நான் நான் ஜோதிடத்துல எல்லாமே சரி பண்ணிடுறேன்னா முடியாது. அதுக்கும் ஒத்துழைக்கணும்ல. தண்ணி குடிச்சா கூட தொண்டைல தண்ணி உள்ள போணுமே. கொப்பளிச்சுட்டா என்ன பண்றது? இல்ல கீழ துப்பிட்டா என்ன ஆகுது? தண்ணி உள்ள போணும்ல. அப்பதானே அது வேலை நடக்கும். அந்த அளவுக்காச்சும் நமக்கு தகுதி இருக்கணும்ல. ஸோ, அதுக்கான ஒரு தகுதி இருக்குது. என்ன பொறுத்தவரையும் அவரு வந்து அவரோட வாழ்நாள்ல இதுவரையும் கடந்து வந்ததுல ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்காக வச்சு, அவர் நல்ல விதமா செஞ்சு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அது இன்னும் வந்து
இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னும் ஒரு இயற்கை சக்தி, தெய்வ சக்தி இருந்தால் இன்னும் நிறைய விஷயம் பண்ணலான்றது தான் அவரோட இப்போ இருக்க அவரோட பக்தி. அதுக்கு அவரோட குருமார்களாக யாரானுங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி செய்கிறாங்க. அடுத்த ஒரு கேள்வி வந்து என்னன்னா, டெய்லி எனக்கு ஒரு வருமானம் வரணும். இல்லை இன்னைக்கு நான் எடுத்த காரியம் நல்ல விதமாக சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா, என்னைக்கு நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வருதோ, என்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லும்போதே என்ன ஆயிரும்னா, அதுக்கு சம்பந்தமான ஆட்கள்லாம் நம்மள தேடி வர ஆரம்பிச்சுரும். சரிங்களா? நம்ம அந்த சூரியவர்தன ஐயா அவர் சொல்வாரு, "தம்பி தாகம் எடுக்கும்போதே தண்ணி இருக்கிற இடத்த இறைவன் நமக்கு காமிச்சிருவாராம்." அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நமக்கு தாகம் எடுக்க போதுனாவே, அதுக்கு முன்னாடியே தண்ணி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப அது மாரி தான் வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு நல்ல எண்ணம் வருது, வாழ்க்கையில அடுத்த கட்டம் போணும்னா, அதுக்கான ஆள்கள் ஆரம்பத்திலேயே தயாரா இருப்பாங்க. ஆனா, அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. நம்பளோட நாள் குறிப்பிலே பார்த்தீங்கன்னா, ஓரை, சுப ஓரைகள்லாம் இருக்கும். அந்த சுப ஓரைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கிழமைக்கு இப்போ திங்கட்கிழமைன்னா காலையில 6 மணிக்கு சந்திர ஓரை ஆரம்பிச்சுரும். செவ்வாய்க்கிழமைன்னா காலையில செவ்வாய் வர ஆரம்பிச்சிரும். ஸோ இது மாரி வந்து 6 மணிலேருந்து கணக்கு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 5 மணிக்குள்ள நம்ப எழுந்து ஒரு ஒரு மேலுக்கு குளிச்சுட்டா கூட போதும். ஒரு ஃப்ரெஷ் ஆயிரணும். அந்த ஃப்ரெஷ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏதோ வாழ்க்கையில பெருசா சாதிச்சேன்ற ஒரு நெனப்பு நமக்கு வரும். அன்னைய நாள் வந்து உங்களுக்கு அதிகபட்சமா சுபமா இருக்கும். சரிங்களா? இந்த சுபம் வந்து எப்படின்னா, அது நீங்க தான் உணர்வீங்க. ஆனா, நீங்க அதுக்கு எழுந்துக்கணும். இப்ப நான் அது மாரி எழுந்துப்பேன். அன்னைக்கு ஒரு ஒரு அதிகபட்சமான ஒரு வருமானம் வந்துரும். எனக்கே தோணும். அப்பா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த வருமானம் ஒரு 2, 3 நாள் வச்சு ஓட்டலாம்ப்பா. கொஞ்சம் நமக்கு தேவையான இடம், சினிமாவுக்கு போலாம், சினிமாவுக்கு போலாம். இல்ல வேற யாராச்சும் பார்க்க போலான்ட்டு, அந்த காச அப்படியே அந்த கையில பர்ஸ்ல இருக்கிறவே நமக்கு ஒரு தைரியம் தானே! அப்படியே ஒரு 2, 3 நாள் என்ன ஆயிரும்னா தூக்கம் வந்துரும். லேட்டா தூங்க ஆரம்பிச்சுருவோம். ஃபோன் பார்த்துருவோம். அப்புறம் வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணலான்னு யோசிப்போம். அந்த 10 மணி, 11 மணி ஆயிரும். நெறைய நம்மளே அறியாம தைரியமா பேச ஆரம்பிச்சுருவோம். டைம் அப்படியே ஓடிரும். பார்த்தா காலையில பார்த்தா 6:30 மணிக்கு எழுந்துப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எழுந்துப்போம். ஏன்னா, அப்படியே நம்மளையே அறியாம எழுந்து எழுந்து என்ன ஆயிரும்னா, மறுபடியும் அந்த பண தேவை வந்துரும். ஐயோ! நாளைக்கு வந்து அவங்களுக்கு காசு குடுக்கணுமே, நாளைக்கு வந்து ஒரு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணணுமே, காசு ரெடி பண்ணணுமே, அப்படின்ற எண்ணம் வரும்போது மறுபடியும் சரிப்பா நைட்டு தூங்கும்போது சொல்லிட்டு தூங்குவோம். இறைவா என்ன ஒரு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருப்பா. அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை யாருக்கு சொல்லணும்? உங்களுக்கு சொல்லணும். மத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அம்மா என்னை 5 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க. அப்பா என்னை ஒரு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க. ஃபோன்ல அலாரம் வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஃபோன் எழுந்தா கூட நம்ம எழுந்தக்கூடாது. நீங்க பல பேர் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபோன்ல வந்து அலாரம் வச்சுருவாங்க. ஆனா அவங்க ஏன்னா நம்ம கிட்ட நம்ம சொல்லல. சரிங்களா? நம்ம கிட்ட சொன்னா தானே நம்ம எழுந்துப்போம். நம்ம யார்கிட்ட சொன்னா யார் நமக்கு எழுப்புவா? தேவை நமக்கு தானே. அப்போ வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அது எத்தனை டைமா இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா சொல்லிட்டு தூங்குங்க. காலையில ஒரு 5 மணிக்கு என்னை எழுப்பி விடுப்பா. நாளைய நாள் நல்ல நாளா இருக்கட்டும் அப்டின்ட்டு. இது குறைஞ்சது வந்து உங்க தேவைக்கு ஏத்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணிக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஜிபே பண்ணுவாங்க. சார் உங்களுக்கு போன வாரமே போடலான்ட்டு இருந்தேன். அப்ப அன்னைக்கு அப்ப நினைச்சிருப்பேன், போன வாரம் என்னைக்கு கேட்டோம்? அன்னைக்கு நம்ம லேட்டா எழுந்திருப்போம். இந்த நாள் என்ன ஆகும்னா, நீங்க 5 மணிக்கு எழுந்துப்பீங்க ஃபர்ஸ்ட்டு. சும்மா உட்காந்துருப்பீங்க. அதே 10 நாள் ஆயிடுச்சுன்னா, அந்த 5 மணிக்கு ஏதோ ஒண்ணு எழுதுவீங்க. அதே ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா, 5 மணிக்கு அமைதியா இருப்பீங்க. உங்கள கிட்ட வந்து சில நல்ல விஷயங்கள் மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ! அப்ப அவங்கலாம் கேட்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமான்னு நீங்க உங்கள தயார் பண்ணிப்பீங்க. இதுதான் விஷயம். இது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு கலந்துரையாடல் பாணியில நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நான் எழுந்துப்பனா? நான் யாரு? நான் சொல்றத கேட்கணுமா? அப்படின்ற கட்டத்துக்கே வரல. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் வந்து அத ட்ரை பண்ணி பாருங்க. அதுல பல பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. பல பேர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அம்மா வந்து அ அன்பா ஊட்டும்போதே நம்ம வந்து சாப்பிட்றணும். இல்லாட்டி யாராச்சும் வந்து நம்மள அடிச்சு ஊட்டுவாங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படி இருப்பீங்கன்னா, குறைஞ்சபட்சம் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுருப்பீங்க. சரிங்களா? அப்ப அதுலலாம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்காது. இன்னைக்கு நமக்கு இது ஒரு தேவையா இருந்திருக்கும். ஸோ அப்ப மறுபடியும் உங்கள யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்களா? காலம் உங்கள வந்து உங்களுக்கு ஒரு நல்லது இருக்குன்னா, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்கள வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ, கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க கடைப்பிடிங்க. நீங்க நல்லானீங்கன்னா, உங்க குடும்பம் நல்லாவும். உங்க குடும்பம் நல்லா ஆனுச்சுன்னா, உங்க குடும்பத்தில உள்ள ஒவ்வொருத்தருமே நல்லாவாங்க.
இதுதான் நம்மளோட இப்போ இருக்கிற இலக்கே. நம்ம வந்து உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆகணுமோ, இல்லை உலகமே நம்ம கீழே வரணுன்ற யாருக்குமே அதிகபட்சமான பிரார்த்தனை அதிக பேருக்கு இருக்காது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னா, இந்த விஷயத்த நீங்கள் இன்னிலேருந்து கடைபிடிங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதுனால, நானும் இதை வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு அதிகப்படியான முயற்சி எடுத்து, நானும் வந்து இதை வந்து கன்டினியூ பண்ண பார்க்குறேன். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்வியல் ரகசியம், இது வந்து ரகசியம்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்ல. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் ஏதாவது டிப்ஸோ, இல்லை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியில் சில விஷயங்கள் நடக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணால் சரியாகும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு கலந்துரையாடல் மூலிமா ஒரு அடுத்த பதிவு பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல விட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய்க்கன் பாலா. இறைவன் கருணைக்கு நன்றி.